அண்மைச் செய்தி. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக முன்னாள் டிஜிபி சுனில்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக முன்னாள் டிஜிபி சுனில்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் டிஜிபி சுனில்குமார் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக காவல்துறையின் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப் புலனாய்வு டிஜிபியாக இருந்த சுனில்குமார் கடந்த 2021 ஓய்வு பெற்றார். தற்போது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக சுனில்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு வாரியத்தின் சென்னையின் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் அவர்கள் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக காவல்துறையின் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு டிஜிபியாக இருந்த சுனில்குமார் கடந்த 2021 ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி ஓய்வு பெற்றார். 1961ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநில ரேபோரில் பிறந்த சுனில்குமார் தமிழ், ஆங்கிலம், இந்தி என மும்மொழிகளும் சரளமாக பேசக்கூடியவர். 1988ஆம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டில் பணிக்காக நியமிக்கப்பட்டார். பின்னர் பல பொறுப்புகள் இருந்த அவர் சென்னை போக்குவரத்து பிரிவு கூடுதல் ஆணையர் இருந்தபோது உடலுறுப்பு தானத்துக்காக சென்னையில் பசுமை வழித்தடம் ஏற்பாடு செய்யப்பட்டு தானம் அளிக்கப்பட்ட உடலுறுப்பு மிகுந்த நெரிசலுக்கு மத்தியிலும் வெற்றிகரமாக கொண்டு செல்லப்பட்டது. கடைசியாக கடந்த 2021 மார்ச் மாதம் அவர் பணி ஓய்வு பெற்றார். தமிழக காவல்துறையின் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு டிஜிபியாக இருந்த சுனில்குமார் ஓய்வு பெற்ற நிலையில தற்போது அவருக்கு காவல்துறை இயக்குனர் தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு வாரியத்தின் சென்னையின் தலைவராக அவருக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான உத்தரவு ஆணைகள் பின்னர் பிறப்பிக்கப்படும் என்றும் தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.